ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் வந்து அப்படி பெருசாக போகிற லெவலுக்கு வந்து அப்படி நிற்கிது. ஸோ ஏன் இந்த ஸ்டாக்கை நம்ம எடுக்கணும், இந்த ஸ்டாக் எடுத்தால் நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக போகுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிட்டுருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் நான் பேசிக்கிறேன். அது என்ன எப்போ பார்த்தாலும் திரும்ப சூப்பர் ஃபைனான்ஸ் பேசிகிட்டு இருக்கிறீங்களே, அலுப்படிக்கலையா, வீடியோ முன்னாடியே பேசுகிறீங்களே, எங்களுக்கு சப்ஜெக்ட் வாங்க அப்படின்னு சில பேர்லாம் பொறுமையிலேருந்து போய் கமெண்ட் போடுவாங்க. அது என்னென்னா, சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் சும்மா கிடையாது. அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அப்படி பயங்கரமாக பெருக்கி கொடுக்குது. ரீசெண்டாக கூட என்னென்னா, அந்த ONGC 260 கால் ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு பர்டிகுலர் டேயில் வெறும் ₹1 வாங்க சொன்ன அந்த ஸ்டாக், அந்த கால் ஆப்ஷன் 260 கால் ஆப்ஷன், லாட் சைஸ் 1925, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா 1925, ₹1925 தான் இன்வெஸ்ட்மெண்ட், 2000 கூட கிடையாது. ஸோ அது அடுத்த நாளே ₹9.50 போயிடுச்சு. இப்போ ₹1 ₹9.50 அடுத்த நாளே போகுதுன்னா, லாட் சைஸ் 1925 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ₹1925 அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு 24 மணி நேரத்துக்குள்ளார 18,000 வளர்ந்துருது. அதுதான் சூப்பர் ஃபைனான்ஸோட வசீகரம். ஸோ இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் யாருக்காக டிசைன் பண்ண, முழுக்க ரீட்டைல் இன்வெஸ்டர், ஸ்மால் இன்வெஸ்டருக்காக டிசைன் பண்ணப்பட்டது. அப்போ வந்து இது என்ன இவ்வளவு கேட்குறீங்கன்னு சில பேர் யோசிச்சு, அதாவது ₹1,00,000 போட்டு பண்ணக்கூடிய வரக்கூடிய ப்ராஃபிட்டை வெறும் 10K வச்சுட்டு இதை பண்ணுறோம். 10K கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதான் இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் யாருக்காகன்னா, முழுக்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். அதாவது சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் மாட்டிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக முடியாமல் இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்காங்கல்ல, ஒரு 2 BHK 3 BHK கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன். ஸோ இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிட்டு இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் வெரி லாஸ், ஐ செட் 10K, வெறும் ₹10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டே நம்ம மேலே வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான், வெறும் பைசா எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசிச்சு பண்ணும்போது, அது BTST இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே இருக்கலாம். அப்படிலாம் பண்ணும்போது அதில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ மூணாவது ஹைலைட்டு, அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போனவர் அதுக்கு முதலே இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் ரியலி குவைட் அமேசிங், நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்தா எங்களுக்கு இன்னும் பெருசாக இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவு போய் தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். இங்கே பணத்தை விட ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வந்து பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனோம்னா ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அரிசி இல்லாமல், இந்த அடிக்ஷன் இல்லாமல் ரொம்ப நிதானம் நின்று விளையாடக்கூடிய ஒரு இதாக இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவில் வந்து ஒரே ஒரு மோட்டோ தான், வருட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கி ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,919 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம் அப்படிலாம் சில பேரில் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூவ்டி, அது ஜாக்பாட் மாதிரி வாய்ப்புகள் திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு இந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவொன்னே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது, அடிக்கடி மொபைல் பார்க்க முடியாது, இது ஒன் சின்ன வயது மொபைல் பார்த்தா நம்ம தொடர்ந்து மார்க்கெட்டில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலுமே கூட உங்களால் வந்து இது ட்ரேட் பண்ண முடியாது, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்கீங்க, அல்லது ரிட்டையர் ஆகிட்டீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது உங்கள் ஆஃபீஸில் மொபைல் யூஸ் பண்ண விட மாட்டாங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறீங்க, அங்கேருந்து டைம் ஜோன் இங்கே ஒத்து வர மாட்டேன், அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பது கண்டுபிடிச்ச ஒரு வழி தான் சூப்பர் பென்னி அப்படின்னு. இதில் சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து ₹20-25 வரைக்கும் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது. இது ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பார்த்துக்க வேண்டியது. இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் முகப்பில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும், மெனு பார் இருக்கும். அதில் வந்து போஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு குவைட் அமேசிங் அந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஒரு சம்பளம் மாதிரி பணம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை இருந்துச்சுன்னா இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம். இல்லை
பின்னாடி பெருசாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ரொம்ப பொருத்தமாக இருக்கலாம். எது வேணுமோ அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த ஒரு ஸ்டாக் அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டாக் என்னென்னா, இப்போ நிறையா தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெகா பட்ஜெட் படம் வந்தாலும் ஓட மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் ஒரு 5 பேர் 10 பேர் உட்காந்துருக்காங்க. அது ஒரு ஷோ 2 ஷோ போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி போகுது. எவ்வளோ பெரிய ஆக்டர் எவ்வளோ பெரிய மெகா பட்ஜெட் வந்தாலுமே ஓடலை. கேம் சேஞ்சர்லாம் என்னாகுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சினேரியோ அப்படியே வந்து ஓடிடியில் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ஓடிடியில் அந்த படங்கள் வரும்போது எல்லா படங்களுமே வந்து அதிக அளவில் திரும்ப பார்க்கப்படுது. படம் போராக இருந்தாலும் திட்டிக்கிட்டே படத்தை பார்த்துட்றாங்க. படம் சக்ஸஸ் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஓடிடியில் படத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிறுவனங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பெருசாக போகும்னு பார்த்தா நிச்சயமாக இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து எந்த படம் ஓடிடி உட்காந்து பார்த்தாலும் இந்த பச்சைக்கல்லை சுற்றிக்கிட்டே வந்து சரிகமான்னு வரும். அந்த சரிகமா ஸ்டாக் பார்த்தா நான் சொல்கிறேன். ஸோ அந்த சரிகமா அப்படிங்கிற ஸ்டாக் வந்து சின்னதாக இருந்து பெருசாக வந்து நிற்கிது. இப்போ வந்து கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து ஒரு 550 551 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது டபுள் ஆகுமான்னு கேட்டால் என்னோட பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன் எனக்காக நிச்சயமாக இது டபுள் ஆகும். 1000 ருபீஸ் போயிருக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னுடைய பாசிட்டிவான திங்கிங்கில் தெரியுது. இது வந்து என்னோடய வைல்டு மென் தாட் தான். இது வந்து எந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலாக நான் பார்க்கல. பிஸ்னஸ் இஸ் சச். பிஸ்னஸ் நல்லா போகுது. ஸோ இனிமேல் தேட்டருங்கிற கான்செப்ட் வந்து இல்லாமல் போகும். அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு பெரிய எபிக் மாதிரியான தேட்டர் மட்டும் ஓடும். மற்ற தேட்டர் வந்து ஓட எபிக் மாதிரி தேட்டரில் கூட வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற கான்செப்டே இருக்காது. ஸோ இது ஆனால் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மொபைல்லே படம் பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்போ நிச்சயமாக இந்த செக்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிறுவனங்கள் மேலே போகிற மாதிரி தெரியுது. அப்போ நீங்களே வந்து சர்ச் பண்ணலாம் எந்தெந்த ஸ்டாக்கில் வந்து ஓடிடி ரிலேட்டட் அப்படின்னு. அந்த ஸ்டாக்கில் பெரிய எதிர்காலம் இருக்குது. கண்ணுக்கு தெரியக்கூடிய நல்ல ஸ்டாக்குன்னு பார்த்தோம்னா இந்த சரிகமா ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் போகும்னு தெரியுது. இப்போ வந்து 551 605 740 அப்படிங்கிற போய் 1000 தாண்டி போகிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்டாக்கில் வந்து இன்டேஞ்சிபிளாக இருக்குது. இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சில பேர்லாம் வந்து ரொம்ப கன்வென்ஷனலாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு 10ஆம் வசதித்தனமாக யோசிப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டில் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து இப்போ இவர் வந்து வாரன் பஃபெட் இந்த ஸ்டாக் நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்டாக். இதை போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத ஸ்டாக் வந்து டக்குன்னு மேலே போகும். விற்கிறோம் மாதிரி போயிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். இது வந்து லைஃப் லாங் அப்படியே நம்ம வச்சுட்டு உட்காந்துருக்க போகிறது. ஏன்னா டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆல் டுகெதர் அப்படியே மாறி போயிடும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து ஒரு 6 மந்த்ஸு 1 இயர் அதிகபட்சம் 3 இயர்ஸு ரொம்ப அதிகபட்சம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் 5 இயர்ஸ் ஆகிட்டு வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் சினேரியோ மாறும், டெக்னாலஜி மாறும். அப்போ இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த சரிகமா ஸ்டாக் வந்து ப்ராமிசிங் ஸ்டாக்காக எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் சரியாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அப்போ என்னத்துக்கு பேசுகிறேன்னு கேட்டால், ஸோ ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக, என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் சேனலில் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த சரிகமா அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்கக்கூடிய புது பார்வையாளராக நீங்கள் இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த சரிகமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். இந்த சேனலில் பார்க்குற நீங்கள் எல்லாருமே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து இன்ட்ராடேயில் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும்போதோ, ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும்போதோ, மார்க்கெட் டேர்ன் அரவுண்ட் ஆகும்போதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ திடீர்னு நான் போட்டு விட்டுருவேன். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்தால் தான், தகவல் வந்தால் தான் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து ஸ்டாக்கை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது எல்லோரும் சேனலில் பார்க்குற எல்லாருமே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒன்றும் இல்லை, பெல்லை கிளிக் பண்ண போகிறீங்க, ஆல் செலக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அப்புறம் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய மொபைல் ஆப் நீங்கள் வச்சுருப்பீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இங்கே நான் சொல்லக்கூடியது வந்து எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. நல்ல லோ ப்ரைஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, லோ ப்ரைஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.